ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் போகும்போது இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த ட்ராக் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எஸ், வெண்ணிலாவுடைய மாமா வருவார், அவங்கள பார்த்து ஷாக் ரியாக்ஷன்லாம் வரும்னு நிறைய ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அவருடைய என்ட்ரிலாம் வந்தாச்சு. ராகினி வந்து அவங்க அப்பா பசுபதியை போயிட்டு நல்லா ட்ரிகர் பண்ணுறாங்க. வெண்ணிலாவை அவங்க மாமா கூட அனுப்பி வைக்கணும்னு பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லி, ஸோ இதுக்கு நான் கேம் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுடைய மாமாவையும் வெண்ணிலாவையும் பார்த்து பசுபதி வந்து பேசி ஏதோ பெருசாக ட்ரிகர் பண்ணி விடுறாரு. ஸோ அதனால தான் வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி விஜய் வந்து என்னுடைய அக்கா பொண்ணை வந்து இந்த மாதிரி வாக்கு கொடுத்து ஏமாத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஈவன் வெண்ணிலாவுமே என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த ப்ரெஸ் எல்லாம் சேர்ந்து விஜயோடைய வீட்டுக்கு போகிறாங்க. ஈவன் வெண்ணிலா அண்ட் மாமா ரெண்டு பேரும் சேர்ந்துமே போகிறாங்க. அங்கே வச்சு விஜய் செம்மையாக கோவப்படுறாரு. எல்லாரும் கேமராவை மொதல் ஆஃப் பண்ணுங்கள், எனக்கு ஒரு தடவை தான் கல்யாணம் ஆச்சு அண்ட் என் ஒய்ஃப் பேர் காவேரி அப்படின்னு சொல்லி இது எல்லாரும் நதியன் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா நதி ஃபேமிலி காவேரி உட்பட எல்லாரும் டிவியில் வந்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ ப்ரெஸ்லேயே வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு, எனக்கு ஒரே ஒரு தடவை தான் கல்யாணம் ஆச்சு, அவங்க பேர் காவேரி அப்படின்னு சொல்லி. ஸோ இனிமேல் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க? விஜய்க்கு நிஜமாவே இது வந்து ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன் தான், எல்லாம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக இதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போகிறாரு, இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படின்றது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பசுபதி வந்து இதை மட்டும் தான் ட்ரிகர் பண்ணாரா இல்லை இந்த கான்ட்ராக்ட் விஷயம் இருக்கு இல்லையா, அதையும் வந்து ஓப்பனாக அங்கே சொல்லிட்டாரா அப்படின்ற விஷயமே இருக்குது. ஏன்னா வெண்ணிலா வந்து இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுல ஒரு யூஸ்மே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க, இவங்களே வீட்டை விட்டு தான் வெளியே போனாங்க. விஜய் வந்து போன் கூட சொல்லலை. அதுக்கப்புறம் விஜய் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. 2 வருஷமாக வந்து ஃபுல்லாக தேடிலாம் இருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு கிடைச்ச ஒரு அழகான லைஃப்பை இப்போ வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளோ எஃபர்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இதையெல்லாம் அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க? இந்த வில்லன் கேங்ஸ் புரிஞ்சுக்க விட மாட்டாங்க. ஸோ பல அதிரடியான திருப்பங்களோட மகாநதி வர இருக்குது. சூன் டைம் சேஞ்ச், கன்ஃபார்ம்டாக டைம் சேஞ்ச் இருக்குது. 7:30க்கு மகாநதி சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றது உறுதியாகி இருக்குது. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். ப்ரோமோ பற்றினா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம